உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம், கர்த்தருடைய வார்த்தை என்பது பைபிளில் எழுதியிருக்கு, அதெல்லாம் ஸ்கிரிப்சர், தேவ வசனம், அதெல்லாம் எழுதியிருக்கிறது, சத்தியமானது பைபிளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும்போது தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம், மனிதன் யார் என்று அறிந்து கொள்கிறோம், இயேசு யார் என்று அறிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், ஏன் பிசாசையும் பற்றி அறிந்து கொள்கிறோம், ரட்சிக்கப்படாத இந்த உலகத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம், இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக எப்படி வாழுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக வேதத்தை வாசிக்கும்போது இதில் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் வேத வாக்கியங்கள். கர்த்தர் பேசினா அது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம். ஆனால் அது எழுதப்பட்டிருக்கும்போது இது வேத வாக்கியம். தேவன் எழுதி கொடுத்த எந்த வார்த்தையும் தவறாது என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷத்தில் நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் 10வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எது? வேதம். அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் வேதம். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? யாரை பார்த்து சொல்கிறாராம்? மனுஷர்களை, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னதாக உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, யார் தேவர்கள்னா அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க, இது எழுதிட்டால் தவறாதான். நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ மாறாது. வானம் பூமி மாறினாலும் இங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் மாறாது என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க பாருங்கள், எழுதப்பட்டிருக்கிறவைகளெல்லாம் வேத வசனங்கள், வேதம். இது கர்த்தருடைய வேதம். ஆனால் நேரடியாக பேசுவார் பார்த்தீங்களா, அது கர்த்தருடைய வார்த்தை. அதை பேசும்போது ஒரு சத்தம் வருகிறதே, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் பற்றி இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னாரே, தேவன் வார்த்தையை பேசும்போது அது எவ்வளோ வல்லமையுள்ளதாக இருக்கிறது, அந்த சத்தம் எவ்வளோ வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்கும்படியாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 29, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அதாவது தகுதியான காரியங்களை தகுதியானவருக்கு செலுத்த வேண்டும். இப்போ ஒரு பூமிக்குரிய மனிதர்களில் ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கிறாரு, அல்லது ஒரு பெரிய உயர் அதிகாரி இருக்கிறாருன்னா அவருடைய தகுதிக்கேற்ற அந்த மகிமைக்கேற்ற அந்த கனத்தை மரியாதையை நம்ம செலுத்துகிறோம். அதே சமயத்தில் தேவாதி தேவன் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர், மகிமையும் வல்லமையும் அவருடையது, ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையதே என்றென்றைக்கும் ஆமேன் அப்படின்னு சொல்லி
இயேசு நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்த போது சொல்லியிருக்கிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் தான் எல்லா ஜீவனுக்கும் ஊற்றுக்கண்ணானவர், எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் ஊற்றுக்கண்ணானவர். இந்த அண்ட சராசரங்களும் அவருக்குள்ளிருந்து வந்தது. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது நடந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுதென்றார், உண்டாயிற்று. அந்த சத்தம், அந்த வார்த்தை. புல் பூண்டு செடி கொடிகள், கனிதர் மரங்கள், அதில் இருக்க விதைகளோடு கூட உண்டாகட்டும் என்றார், உண்டாயிற்று. அவருடைய வார்த்தை. சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுதென்றார், உண்டாயிற்று. அதாவது அந்த வார்த்தை, இந்த வார்த்தையின் சத்தம் அது எவ்வளவு வல்லமையுள்ளது. அதை தேவனுடையதாக இருக்கிறது. தேவன்கிட்ட தான் அண்ட சராசரங்களும் வெளிவந்திருக்கின்றன அவருடைய வார்த்தை மூலமாய். நாமும் கூட அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டோம். எப்படி? நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லிக்கொண்டே இந்த மனிதனை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் சொன்னார், உண்டாயிற்று. வார்த்தை தேவனாயிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆக அந்த வார்த்தையிலிருந்து தேவன் வார்த்தையினாலே வெளிப்படுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், தெரியும். அந்த ஆவியாக இருக்கிற தேவன் வார்த்தையினாலே வெளிப்படுகிறார். இப்போ அவர் வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட வல்லமைகள், மகிமைகள் என்னவென்று யோசித்து பாருங்கள். இந்த ஆகாய மண்டலம், அதில் இருக்க சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மாத்திரமல்ல, இந்த சோலார் சிஸ்டம் இது மட்டும் இல்லை, அங்கே எண்ணிலடங்காத நட்சத்திர கூட்டங்கள், பால்வழி மண்டலங்கள், எண்ணிக்கையில் அடங்காதது. என்ன சொல்கிறாங்க? இந்த ஆகாய மண்டலம் இன்னும் விரிவாகி கொண்டே போகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு அளவில்லை, இன்னும் பெரிதாகி கொண்டே போகிறதாம். எல்லாம் அதனதன் பாதையிலே ஒழுங்காகி போகிறது. என்ன ஒரு அதிசயமான காரியம்! ஆக தம்முடைய வல்லமையினாலே இதெல்லாம் சிருஷ்டித்தாரே, அவர் எவ்வளோ மகிமையாய்னா அழகாக, நேர்த்தியாக, பிரியப்படத்தக்க, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அப்படியானது. அவர் படைத்த இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், அந்த மலைகள், பள்ளத்தாக்குகள், அதில் எப்படி மழை பெய்யுது, அதனால் சமுத்திரத்திலேருந்து தண்ணீர் ஆவியாகி மேகங்கள் வழியாக அங்கே வந்து கர்த்தருக்கு கொட்டுறாரு. இல்லாட்டி நமக்கு நல்ல தண்ணி குடிக்கிறது கிடையாது. அதை வச்சு தான் அந்த புல்லெல்லாம் முளைக்குது. அப்புறம் தான் மாடு ஆடு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நாமும் சாப்பிட்றதுக்கு. அந்த மழை இல்லை, புல் இல்லைன்னா அப்புறம் ஒருத்தர் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாது. பூக்கள், இது நெஜ பூ இல்லை, இது கடையில் வாங்கினது. இந்த இதுவே இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. நெஜ பூக்கள் எவ்வளோ அழகாக, நேர்த்தியாக, எவ்வளோ, ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் உண்டு. அந்த பூக்கள், செடிகள், இலைகள், இந்த இலைகள் தான் சூரிய வெளிச்சத்திலேருந்து சக்தி எடுத்து எல்லா தாவரங்களும் அந்தந்த பயிர்களை உண்டாக்குதான். அரிசி, பருப்பு எல்லாம் உண்டாகிறது சூரியனிலேருந்து. அது வெளிச்சத்திலேருந்து அந்த சக்தியை எடுத்து அதை நமக்கு கிழங்கு வகைகளாக இருந்தாலும் சரி, பயிர் வகைகளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குதான். எவ்வளவு நேர்த்தியாக, மகிமையாக செஞ்சுருக்கிறார். இந்த பூக்களே பார்க்க எவ்வளோ அழகான ஒரு நல்ல ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே போனீங்கன்னா விதவிதமான மரங்கள், விதவிதமான அங்கே பூக்கள், கனிகள், இதெல்லாம் உண்டாக்கினது கர்த்தர். அப்போ வல்லமையும் மகிமையும் உடையவர். அவர்கிட்டருந்து அவருடைய வார்த்தை மூலமாய் அவருடைய வல்லமை மகிமை வெளிப்பட்டு இந்த ஆகாய விரிவு மட்டும் இல்லை, இதில் இருக்க பால்வெளி மண்டலங்கள் மட்டும் இல்லை, நமக்கு பூமியிலே நாம் இருந்து பார்க்கக்கூடிய அளவிலே இந்த தாவரங்கள், மிருகங்கள், அங்கே மலைகள், பள்ளத்தாக்குகள், அங்கே வருகிற நீரூற்றுகள், நதிகள் எல்லாம் பார்க்க எவ்வளோ மகிமையாக இருக்கின்றன. ரொம்ப வருத்தம்,
இந்த மனிதர்கள் இதன் மூலமாய் தேவனுடைய மகிமையை பார்க்கவும் இல்லை, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளவும் இல்லை. நாங்கள் என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறோம்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் உண்டாக்கிய பூமியை அது பாருங்கள், ஒரு பக்கத்தில் அந்த மலைகள் வட துருவம் தென் துருவம் எல்லாம் பனியினால் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது மைனஸ் எத்தனை டிகிரியில் 40-50 டிகிரியில் அங்கே போகுதுன்றாங்க. அப்போ அங்கே அப்படி, இங்கே நமக்கு நல்ல வெயில் அடிக்குது, நல்ல தாவரங்கள்லாம் வளருது, பயிர்கள் வளர்ந்து நல்ல கனி கொடுக்கின்றன. இங்கே நமக்கு வாழ்ந்திருக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை, அதாவது அந்த உஷ்ண நிலை சரியாக இருக்கிறது. அங்கே குளிர் பிரதேசம், இங்கே நடுவில் நமக்காக எல்லாம் நல்லா நேர்த்தியாக. பூமியை தோண்டிக்கிட்டே போனால் உள்ளுக்க பூமி உருகி குழம்பாக இருக்கிறது. அங்கே அது எவ்வளோ சூடாக இருக்கும். மேலே சூரியன் எரிக்குது, கீழே உள்ள பூமியில் உருகின குழம்பாக இருக்குது. நடுவில் நீங்கள் ஏதோ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. இதெல்லாம் ஆச்சரியமா இல்லையா? தேவன் பெரிய வல்லமை உள்ளவர் மட்டுமில்லை, இதெல்லாம் அவர் மகிமை உள்ளவர். மகிமையாக சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரே. நம்மை கூட அவருடைய சாயல் ரூபத்தில் படைத்திருக்கிறாரே. எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மனிதனை மேன்மையாக சிருஷ்டியின் சிகரமாக உண்டாக்கினாரே. அவனை கேட்டால் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் நாம் இருக்கிறோம்னு பைபிளில் எழுதியிருக்கே. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட போது மனிதனுக்கு இருந்தக்கூடிய ஞானம், அறிவு எல்லாம் அது வித்தியாசமானது. ஆதாம்கிட்ட அவ்வளோ மிருகங்களை கொண்டு நிறுத்தினாராம், பேர் வச்சுட்டானா. அதாவது தேவன் என்ன பேர் வைக்கலான்னு அவர் மனசில் வச்சுருந்தாரோ, இந்த ஆதாம் அந்த சமயத்தில் சரி என்ன பேர் ஆண்டவரே அப்படின்னு கேட்டவுடனே அவ்வளோ பேர் இறங்கிருச்சு. அவருடைய மனநிலை எல்லாம் இவனுக்கு வந்தது. உடனே எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சு விட்டான். நம்ம ஆட்கள் வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதாம் அத்தனை மிருகங்களுக்கும் அவ்வளோ பேர் வச்சான். என்னென்னா தேவன் அங்கே வைத்திருந்த விவரங்களை எல்லாம் கர்த்தாவேன்னு அவ்வளோ விவரங்களுக்கு வந்தது, உடனே பேர் வச்சு விட்டான். அது இன்றைக்கும் கூட நாம் விரும்பினா கிறிஸ்துவின் சிந்தை, அவருடைய மனநிலை என்னவென்று நாம் பெற்றுக்கொள்ளலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும், இனிமேல் என்ன செய்வார்னு எனக்கு தெரியும் அப்படி நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவருடைய மனநிலையை நமக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய சித்தம் என்னது என்று நமக்கு அறிவிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்று அவருடைய சித்தத்தை நமக்கு சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற தரிசனம். உன் வாழ்க்கையில் என்னையா தரிசனம் உனக்கு இருக்குன்னு கேட்டால் ஏதோ சாப்பிட்டு தூங்குவேன். அதான் சில ஆள்கள் ஈவன் பிள்ளைகளை போய் கேட்டால் நான் டாக்டர் ஆவேங்குது, வக்கீல் ஆவேங்குது, நான் ஸ்கூல் டீச்சர் ஆவேங்குது, அது நான் சயின்டிஸ்ட் ஆவேங்குது சொல்லுது. எப்படி அவங்கள் கண்களில் நாம் எப்படி ஆகணும்னு ஒரு தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா? தரிசனம், வாழ்க்கையிலே தரிசனம். நம்மை பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தரிசனத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அவருடைய மனநிலையை நமக்கு கொடுக்கும்போது தான் அந்த தரிசனங்கள் நமக்கு உண்டாகின்றன. ஆக இவ்வளவு வல்லமையுள்ள அந்த சராசரங்களையும் பார்த்தா எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிற அளவில் எல்லாம் இருக்கிறது. ஆச்சரியத்துக்கு முடிவில்லை. பிறகு நமக்கு பக்கத்தில் இருக்க இந்த பூமி, இதில் இருக்க சிருஷ்டி எல்லாம் பார்க்கும்போது அற்புதமாக இருக்கிறது. அப்போ தேவன் வல்லமையுள்ளவர், அவர் மகிமையானவர். அப்போ நாம் என்ன செய்யணும்? பலவான்கள் புத்திரரே நம்மளை பற்றி சொல்கிறாருங்க. அது சும்மா சாதா மனுஷன்னு சொல்லலைங்க. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். அது எப்படி செலுத்துறது? கர்த்தாவே, இதெல்லாம் நான் பார்க்குறேன், எல்லாம் எவ்வளோ மகிமையாய் பூமியில் இருக்க தாவரங்கள், மரங்கள், செடிகள், அதில் இருக்க பழங்கள், அதில் இருக்க பயிர் வகைகள், சாதாரண புல், எப்படி சூரிய வெளிச்சத்திலிருந்து சக்தி எடுத்து எங்களுக்கு பயிர் வகைகளையும் பழங்களையும் உண்டாக்குகிறது, ஆடு மாடுகளுக்கு புல் முளைக்கிறது. என்ன ஆண்டவரே, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது, மகிமையாய், இவ்வளவு மகிமையாய் செய்திருக்கிற தேவன்
உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதெல்லாம் உண்டாக்கினீரே, நீரே துதிக்கப்படுவீராக. இதெல்லாம் உம்முடையது, நீர் இதையெல்லாம் உண்டாக்கினீர். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை அதை உண்டாக்கியது. எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர். எபிரேயர் 1 வாசிங்கன்னா, சகல சிருஷ்டிகளையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த சூரிய சந்திரன்லாம் ஒன்றோட ஒன்று முட்டிக்கிறது இல்லை. அதாவது கரெக்டாக அது சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலேருந்து அது பாதையில் கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நம்ம ஆட்கள் வேலை செய்யும்போது எனர்ஜி குறையும், போக போக கடைசியில் கிரவுண்ட் ஸ்டேட் லெவல் ஆஃப் எனர்ஜி, அதுக்கு மேலே ஒன்றும் செய்யாமல் வந்து படுத்துக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட காலம் முதல் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பால்வெளி மண்டலங்கள் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது மட்டும் இல்லை, பெரிதாகி கொண்டு இருக்கிறது மாத்திரமில்லை, இன்னும் அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது, அது தன் வழியிலே போய்கொண்டே இருக்கிறது, சக்தி செலவாகிறது. ஆனால் அது அவருடைய பாதையிலே போய்கொண்டே இருக்கிறது. சிருஷ்டிப்பின் காலம் முதல் எல்லாம் ஆச்சரியமாக இல்லையா? இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணுங்க. அப்போ தான் தேவன் எவ்வளோ மகிமையானவர்னு தெரியும். அப்போ கர்த்தாவே, நீர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், நீர் எவ்வளவு மகிமையானவர்னு சொல்லி அவரை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மனதார அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிப்பீர்கள், துதிப்பீர்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுகிற காரியம் எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் உண்மையிலேயே தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர், மகிமையானவர் என்று நீங்கள் அறியும் போது தான், தேவன் இவ்வளவு பெரியவராய் நல்லவராய் இருக்கிறார். நான் இந்த அழகான பூமியில், எப்போ ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு பூமி சபிக்கப்பட்டு போச்சான். இந்த லூசிஃபர் பாவம் செஞ்சப்பவும் பூமி ஒரு தடவை சபிக்கப்பட்டுச்சான். அப்புறம் நோவா காலத்துலேயும் ஒரு தடவை பூமி சாபத்துக்குள்ளே போயிருக்குது. 3 தடவை இந்த பூமி சாபத்துக்குள்ளே போன பிறகும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியில் எவ்வளவு மகிமையான மேன்மையான காரியங்கள், அட்டையப்பா ஆச்சரியமாக இருக்கிறது. பிசாசு சொல்கிறேன், இயேசு ஒரு மேலே உயரமாக கொண்டு வச்சுட்டு பூமியையும் அதன் மகிமையும் ஒரு நொடியில் இயேசுவுக்கு காட்டினானா. அதாவது பூமி வெறும் பூமி அல்ல, சபிக்கப்பட்ட பூமி மட்டும் இல்லை, இதில் இன்னும் தேவ மகிமை இருக்கிறது. அதனால தான் பிசாசு வந்து இயேசுநாட்ட பூமியை அதனுடைய மகிமையை ஒரு நிமிஷத்தில் காட்டிட்டு, இது பூரா உனக்கு தருவேன், நீ எனக்கு சாஷ்டாங்கமாக என்னை விழுந்து பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக, நீ அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டார். அங்கே அதாவது இந்த பூமியில் மகிமை இருக்கிறது. பூமி 3 முறை சபிக்கப்பட்ட பிறகும் கூட பூமியில் என்ன மகிமை இருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட பிறகு இருக்கிற மகிமையே இவ்வளவு அற்புதமான காரியமாக இருக்குமானா அதன் ஒரிஜினல் எப்படி இருந்திருக்கும்? அது சொல்கிறாரு, இந்த இப்போ ஒரு நெற்கதிரில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை 50-60 நெல்மணிகள் இருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமி தன் பலனை கொடாதுன்ன பிறகுமே இப்போ 50-60 அல்லது 100 நெல்மணிகள் அதில் ஒரு கதிரில் இருக்க. அப்போ சபிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு, ஒருவேளை 1000-1500 நெல்மணிகள் அதில் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த நெல் அது அந்த அரிசியிலேருந்து அதிலேருந்து வர அரிசி எவ்வளவு சுவையானதாக டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போது நம்ம ஆளு என்ன பண்ணாங்க, இயற்கையில் கர்த்தர் படைச்சா அந்த நெல், சோளம், கம்பு எல்லாத்தையும் வாழை எதுனாலும் சரி, அதை விளையிறது பத்தாது, அதில் பூச்சி விழுகுது, அது சீக்கு விழுதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், நிறையா விளையணும், அப்புறம் பூச்சி விழுகக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிறைய விளையிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய விளையுது. ஆனால் தேவன் அதில் வைத்திருந்த சத்து பொருள் இதில் இல்லை. மைக்ரோ நியூட்ரியன்ஸு ரொம்ப குறைந்த அளவு இருக்க தேவையான ஒரு சத்து பொருள், விட்டமின்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அதெல்லாம் கடையில் வாங்கி பாட்டில் சர்பத்தை குடிக்கிற மாதிரி குடிக்க வேண்டியிருக்கு. என்ன கொடுமை! அப்படி சபிக்கப்பட்ட இந்த நிலைமையில் கூட இன்னும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோமே, ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. மகிமையாய் தேவன் ஆதாம் குடியிருக்கிறதுங்க ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாராம்.
அதான் பிசாசு விழுந்த பிறகு பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறதா இருந்தது. அதில் தேவன் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணி ஏதேன் தோட்டம்னு உண்டாக்கி அதில் கொண்டு வந்து அந்த மனுஷனை வச்சு, அப்பா நான் உனக்கு இந்த ஆளக்கூடிய அதிகாரமெல்லாம் தர்றேன், பிசாசை அடக்கிறதுக்கு அதிகாரம் தர்றேன், நீ இந்த இப்போ ஏதேன் தோட்டம் கொஞ்சம் இடம்தான், நீ இந்த அடங்காத பிசாசை அடக்கி எதை கீழ்ப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் கீழ்ப்படுத்தி நீ இந்த பிசாசை துரத்திட்டு இந்த பூமி முழுசையுமே ஏதேன் தோட்டம் போல் மாற்று அப்படின்னு சொல்லியிருந்தார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். பூமியை நிரப்புதுன்னா ஏதேன் தோட்டமா? இல்லை, பூமியை. ஆனால் ஏதேன் தோட்டம் சின்ன இடம். அப்போ பூமியில் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த வேலை ஏதேன் தோட்டம் போல் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. அது பண்படாத காரியங்களெல்லாம் பண்படுத்துகிறது. அதை பண்படுத்துகிற வேலையை தான் கர்த்தர் கொடுத்தாரு. பண்ணி எல்லாத்தையும் பரலோகம் போல் நீ ஆக்கு அப்படின்னு. அவர் இருக்கிறது பரலோகம். அந்த பரலோகம் மாதிரி இங்கே பூமியை கொஞ்சம் ஆக்கணும்னு சொல்கிறாரு. ஆதாமுக்கு வேலையை கொடுத்தாரு. அதுக்கான ஞானம் புத்தி பலனெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருந்தார். மனுஷனுடைய சரீரத்தை அவனுடைய புத்தி அவனுடைய காரியங்களை யோசித்து பாருங்கள். இது எவ்வளவு அற்புதமானது. நீங்கள்லாம் கவனித்து பார்த்து இப்போ பல வியாதிகள் வருகின்றன, அதுக்கு பல மருந்துகளை பேசுகிறாங்க. இப்போ தான் மெதுவாக இந்த சரீரம் எவ்வளோ அற்புதமானதுன்னெலாம் மெதுவாக மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் படிக்கும்போது இந்த சரீரத்தை எவ்வளோ மகிமையானதாக உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் இந்த சரீரமெல்லாம் சத்தா மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போகிற சரீரமே இவ்வளோ மகிமையாக இருக்கிறது. இதில் இருக்க இரத்த குழாய்கள் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்தால் பூமி ஒரு தடவை சுற்றி வந்துடலாமா, அவ்வளோ நீளம் இருக்கான். ஆனால் இப்படித்தானே மனுஷன் இருக்கேன். ஆனால் சின்ன சின்ன இரத்த குழாயாக பிரிஞ்சு போய் வருதே, அவ்வளவு இரத்த குழாய்கள் இருக்கின்றன. அதில் ரத்தம் நம்ம டேப்பை திறந்தால் தண்ணி வரலேன்றான். அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன ஓட்டை, அதில் ரத்தம் போகுதான். உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான தசைகளுக்கு தேவையான சத்து ஆக்சிஜன்லாம் அது கொண்டு போகுதான். அங்கே வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை நுரையீரல் மூலமாக வெளியேற்றுதான். அப்புறம் வேஸ்டெல்லாம் வேறு யூரின் மூலமாக வெளியேற்றுது. என்னையா இதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்குறப்ப தான் மெதுவாக யோசிக்கிறாங்க. அப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கின போது எவ்வளவு மகிமையான மனுஷனாய் உண்டாக்கியிருக்கிறார். எப்படி இந்த பிராணிகள், மிருகங்கள், அந்த செடிகள், கொடிகள், கனிதர் மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மகிமையாக தேவன் உண்டாக்கினார். அப்போ கர்த்தாவே நீர் எவ்வளவு மகிமையானவர், இதெல்லாம் மகிமையால் நிறைந்திருக்கிறது. உம்மாலே உம்முடைய கிரியையினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நான் மீன்களை பார்க்கிறேன், அது என்னுடைய மனதுக்கு இதமாக இருக்கிறது. பூக்களை பார்க்கிறேன், என்னுடைய மனதுக்கு இதமாக இருக்கிறது. என்னுடைய குடும்பம், பிள்ளைகள், காரியங்கள் எல்லாம் அற்புத விதமாக எங்களுக்கு நீர் சிருஷ்டித்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த நல்ல மனைவி, புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது நமக்குள்ளே தேவ அன்பு வேற ஊற்றப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? என்ன ஆச்சரியமான காரியங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் கர்த்தருடைய கிரியை என்னன்னு தெரியும், கிரியையில் இருக்க மகிமை என்னன்னு தெரியும். அப்போ தான் அவர் எவ்வளோ மகிமையானவர் அப்படின்னு தெரியும். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறார். அந்தந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அந்தந்த பாதையில் போய் கொண்டிருக்கணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தாங்குகிறது. எல்லாம் அந்த வார்த்தையில் அது பாதையில் போகணும் அப்படி சொல்லிட்டாரு. போய்கிட்டே இருக்குது. அவர் மாற்றி பேச வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். அப்போ எவ்வளோ மகிமையானவைகள். தேவன் எவ்வளோ மகிமையானவர். எல்லா வல்லமைக்கும் மகிமைக்கும் ஊற்றுக்கண்ணாயிருக்கிற அந்த தேவன் உங்களையும் படைத்தார், என்னையும் படைத்தார். ஆனால் இடையில தான் குழப்பம் வந்துருச்சா நமக்கு தெரியுமே. இந்த பிசாசு இந்த ஆதாம் ஏவாளை ஏமாற்றி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஆளுகையை பிடிங்கிட்டான். கடைசிக்கு இன்றைக்கி பிசாசு தான் பூமியை ஆள்றான். அதனால தான் இந்த பூமியில் மனித வாழ்க்கையில் இவ்வளவு கேடுபாடுகள். பூமியில் கேடுபாடு அது கொஞ்சம், ஆனால் பூமியில் இருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க கேடுபாடுகள் ரொம்ப அதிகம். அவன் கெட்ட காரியங்களையா செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கானே. நல்லது கெட்டது எதுன்னு தெரியும் அவனுக்கு. அவனுடைய மனசாட்சியில் எது நல்லது எது கெட்டது என்று தெரிகிறது. இவன் முதல்ல ஆரம்பத்தில் சாப்பிட்ட அந்த பழத்தோடைய அந்த மரத்துக்கு பேரே நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்குற விருட்சம்.
நல்லது கெட்டது என்ன தெரியுதுல்ல, நல்லதை செய்ய வேண்டியதானே. ஆனால் செய்ய முடியாதபடி பிசாசு இவனை கட்டுப்படுத்தி பாவத்தில் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துகிறான். உலக மக்கள் எல்லாரும் பாவத்தில் இருக்கிறார்கள். ஆதாமின் சந்ததியாய் பிறந்த எல்லாரும் பாவத்தில் இருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பவன் யார் என்று ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா எல்லாரும் பாவத்துக்கு பரிகாரம் தான் செய்ய தேடுறாங்க. ஆனால் யாராவது பரிகாரம் செஞ்சு முடித்தாங்களா? யாராவது பரிகாரம் செஞ்சு முடித்தாங்களா? ஒருத்தருமே இன்னும் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணலையே. பண்ண முடியாதுங்க. ஏன்னா இவன் பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, பிசாசோடைய அதிகாரத்துக்குள்ளே, அவனுடைய வல்லமைக்குள்ளே போயிட்டான். பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான். பாவத்தின் அடிமைத்தனம். இவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியல. நல்ல காரியம் செய்யணுங்கிறான், செய்ய முடியாமல் போகுது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது? அந்த இன்னொருத்தன் இருக்கானே பாவி, பிசாசு, அவனுடைய கட்சியில் சேர்ந்ததுனால வந்த வேணே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ மறுபடியும் என்கிட்ட வர்றியா? நீ என்கிட்ட வருவியா? அந்த பிசாசை விட்டு, அந்த பாவத்தை விட்டு இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாடுகள் பிரச்சனைகள் நிமித்தம் எல்லாரும் வேதனையோட கண்ணீரோட, ஐயோ என்ன இது வாழ்க்கை, இந்த உலகமே நரகமாக இருக்கிறது என்று சொல்லும்படி அவ்வளவு பயங்கர காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீ பாருங்க, உக்ரைனில் யுத்தம்னாக்க எவ்வளவு ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மனுஷன் சண்டை போடணும்னு அங்கே எவ்வளவு ரத்தம் சிந்துதல், எவ்வளவு பொருளாதார அழிவு, எவ்வளவு பேர் வீடு இல்லாமல் அங்கே இடத்தை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். மனிதன் எவ்வளவு பெரிய பாவி பாருங்கள். எத்தனை இடங்களில் பூமியில் யுத்தம் நடக்கிறது, அவன் வேணுங்கிற பக்கம் குண்டெல்லாம் வைக்கிறான். இப்படி இந்த புத்தி இப்படி கெட்டுப்போச்சது காரணம் என்ன? அந்த தீய ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இவன் அப்படி போய்விட்டான். ஆதலால் அருமையானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்காக பரிகாரம் செய்து வைத்த இயேசு இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையெல்லாம் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு பரிகாரம் செய்தார். ஏன்னா நம்ம தான் பரிகாரம் பண்ணிக்க முடியாது. அவர், நான் பரிகாரம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஏன்ட்ட வாங்க, நீங்கள் அந்த பாவத்தை விட்டு இந்த பிசாசை விட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்களை கழுவுறேன், நான் அதுக்காகவே ரத்தம் சிந்தியிருக்கேன், அந்த ரத்தத்தால் கழுவி உங்களை மீட்டுக்கிறேன், உங்களை பரிசுத்தமாக்குறேன், மறுபடியும் தேவனுடைய பிள்ளையாக்குறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம், முடிவில் பரலோகத்துக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஏங்க இவ்வளோ மகிமையான காரியங்களை சிருஷ்டித்து வைத்த கர்த்தர் நம்மை மீட்கிறதுக்கு ஒரு மகிமையான திட்டம், பிசாசை தோற்கடிக்கிற அவனை முறியடிக்கிற அந்த வல்லமையுள்ள ஒரு திட்டம், அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலே தேவன் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர்னு தெரியும். இந்த உலகத்தார் கர்த்தரையும் பார்க்கல, கர்த்தருடைய மகிமையையும் பார்க்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க, குருட்டாட்டத்தில் இருந்து தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பலவான்களின் புத்திரரை இந்த வசனம் ஆரம்பிக்குது. பலவான்கள், நீங்கள் கர்த்தருடையவர்கள், பலவான்கள். அந்த உபாகமத்தில் வாசிச்சிங்கன்னா யெஷூரன், யார்? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு. யெஷூரனுடைய தேவனே எவ்வளோ பெரியவர், பயங்கரமானவர்னு சொல்லி வருது பார்த்தீங்களா? அங்கே யெஷூரன் வல்லமையுள்ளவன். இப்போ பலவான்களின் புத்திரரே, நீங்கள் கர்த்தருக்கு அவருடைய மகிமையை செலுத்துங்கள். எல்லாம் பாருங்கள், எவ்வளவு மகிமையாக வல்லமையாக சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கே கனத்தையும் மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அவருடைய பேருக்கு, இயேசுன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, தேவன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த இயேசுங்கிற அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். இன்றைக்கி வேறு பேரெலாம் இருக்க, கன்றாவியான கெட்ட ஆளுகள்லாம் இருக்காங்க, அதில் மகிமையாக இருக்குது. அது கெட்டு நாற்றம் எடுக்கிற அந்த பாவங்கள் தான் அங்கே இருக்குது. ஆனால் கர்த்தர் பரிசுத்தர், நல்லவர், அன்பாக இருக்கிறவர், நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால் அவருடைய நாமத்திலே எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறதே, அந்த நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் பரிசுத்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படி இருந்து கர்த்தருடைய மகிமையை வல்லமையை பார்த்து
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு மகிமையானவர் அப்படி சொல்லி அவரை தொழுது கொள்ளுங்கள். அதுதான் பாருங்கள், கர்த்தருக்கு நீங்கள் மகிமையையும் வல்லமையும் செலுத்துகிறது. ஓகே, காட் bless you.